الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر آية صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆண்டிற்கு ஒரு முறை அடியார்களின் அழுக்குகளை பாவங்களை போக்குவதற்காக வேண்டி தன்னுடைய அருளாக இந்த உம்மத்த முஹம்மதியாவிற்கென்று மட்டுமே காசான முறையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அருமைமிகு மிக சிறந்த ஒரு வாய்ப்பான மாதம் ரமதானுடைய இந்த மாதம். சங்கமிகு ரமதானுடைய மாதத்தின் 2ஆம் நாள் முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த அருள்மிகு மாதத்திலே என்ன என்ன சிறப்புகளை, நன்மைகளை, உயர்வுகளை அடியார்களுக்கென அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான உடல் வலிமையையும் உள்ள நாட்டத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அவருடைய அன்பையும் அருளையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றார்களே, அவர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆண்டிலே ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அரபி பல்கலைக்கழகங்கள், அரபி காலேஜுகளெல்லாம் அங்கிருந்து துவங்கி ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், அங்கு நடைபெறக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான இஸ்லாமிய கல்வி ஆண்டு ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே நிறைவு செய்யப்படும். ஆண்டு தேர்விற்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கல்வி ஆண்டினுடைய ஆண்டை நிறைவு செய்து எல்லா நிறுவனங்களுக்கும் இல்மு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான நிறுவனங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டுவிடும். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதமோ உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் இஸ்லாமிய எல்லா இல்லங்களிலேயும் நன்மைக்கான நல்ல அமல்களுக்குண்டான ஒரு பயிற்சி காலம் ஆரம்பமாகிவிடும். மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு வீடுகளும் சுத்தம் செய்யப்பட்டு ரமலானுடைய மாதம் வருகின்றது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் இல்லங்களையும் பயிற்சியின் முகாம்களாக மாற்றப்படும். அந்த வகையில் மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீடுகளிலும் பயிற்சி முகாம்கள் துவங்கி இருக்கின்றன. அப்போ மதரசாவினுடைய அந்த மூடுதலுக்கு பிறகு பயிற்சியினுடைய முகாம்கள் திறந்திருக்கின்றது.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஒரு மாதத்தை ஒவ்வொரு முஃமின்களுக்கும் ஒரு பயிற்சி காலமாக, ஒரு பொற்காலமாக, நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய மிக சிறந்த நாட்களாக ஒவ்வொரு நாளையும் நிமிடத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பிறப்பதற்கு முன்பாக எச்சரிக்கை செய்து விடுவார்கள், அறிவிப்பு கொடுப்பார்கள். அந்த அறிவிப்பிலே அவ்வளவு சிறந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கும். ரமலானை குறித்து சொல்லுவார்கள், யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, அது அவல்லக்கும் ஷஹருன் அலீம், உங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான மாதம் வர இருக்குகின்றது, உங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணியம் மிகுந்த மாதம் வர இருக்குகின்றது. அல்லாஹு தஆலா எந்த சமுதாயத்திற்கும் தராத 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை பயக்கக்கூடிய இரவை உங்களுக்கு அதில் வைத்திருக்கின்றான். பகற்காலங்களிலே நோன்பு வையுங்கள், இரா காலங்களிலே தொழுகை செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நஃபில் வணக்கங்களை ஃபர்லுக்கு இணையாகவும் ஒவ்வொரு ஃபர்துடைய அமலுக்கு 27 மடங்கு நன்மைகளும் அல்லாஹு தஆலா அதில் வைத்திருக்கின்றான். மன் காம ஃபீஹி ஈமானும் வைஹ்திசாபன், யார் அந்த நாட்களிலே நோன்பு வைத்தார்களோ, இரவு தொழுதார்களோ, அவர்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக சொல்லி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிருந்த சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் உள்ளளவும் உள்ள எல்லா உலக முஸ்லிம்களுக்கும் யா ஐயுஹன்னாஸ், மக்களே விழித்தெழுங்கள் என்பதாக நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு இந்த பயிற்சி காலத்தை கொடுத்திருக்கின்றார். அப்போ ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய பாவங்கள் அழுக்காறுகளை எல்லாம் நீக்கக்கூடிய மிக சிறந்த பொற்காலங்களாக இருக்கின்றன. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதம் துவங்கிவிட்டாலே மர்ஹபம் முத்தஹிருனா பி முத்தஹிருனா மினஸ் ஸுனூப், பாவங்களை விட்டெல்லாம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்த மாதமே, உன் வரவு நல்வரவாகுக, மர்ஹபா மர்ஹபா என்பதாக வரவேற்க செய்வார்கள். ஒவ்வொரு பயிற்சி காலம், உலகத்தில் எத்தனையோ பயிற்சி முகாம்கள் நடைபெறும். பயிற்சி முகாம்களிலே பயிற்றுவிக்கப்பட்ட பாடங்களை அது சரியாக படித்தார்களா என்பதாக சொல்லி அந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு பரீட்சை நடத்துவார்கள். அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படும், பரீட்சை வைக்கப்படும். அதில் யாரெல்லாம் பாஸ் ஆகுவார்களோ அவர்களுக்கு அந்த முகாமினுடைய பயிற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் முகாமிலே கலந்து சரியாக பயிற்சி எடுத்தார்களோ சரியாக பரீட்சை எழுதுவார்கள். யாருடைய அந்த பயிற்சி சரியாக அமையவில்லையோ அவர்களுடைய அந்த பரீட்சையும் தோல்வியுற்று போய்விடுவார்கள். எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக ரமலான ஃபலன் யுஃபர் லஹு, யாருக்கு ரமலான் மாதத்தை பயிற்சி காலமாக அல்லாஹு தஆலா கொடுத்து அதிலே ஹயாத்தாக இருந்து அந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் பயிற்சியாக ஆக்கி கொள்ளாமல் பக்கத்து மாத்த பிறகு இறந்து போய் விடுவாரையானால் அவர் நரகம் நுழைந்தார் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சும்மா சபையில் சொல்லாமல் மிம்பரில் ஏறும் பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பயிற்சி காலம். ஏன் அல்லாஹ் ரசூல் இந்த அளவிற்கு இதற்கு ஒரு புஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு வெகுமதிகளும் நன்மைகளும் இதில் குவிந்து கிடக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்க செய்வோம். ஏனென்று சொன்னால் இந்த பயிற்சி ரமலானிலே மிக அதிகம். ரமலானிலே நாம் நினைப்பதை போன்று வயிற்றுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது, இது நோன்பு என்பது மட்டுமல்ல, இது வெளிரங்கமான ஒரு சொல்லாடல். சாப்பிடுதல், குடித்தல், இன்னும் தொடர்பு மனைவியோடு கொள்ளுதல் என்பது ஹலாலான விஷயம். இந்த ஹலாலான விஷயத்தையே அல்லாஹு தஆலா ஹராமாக ஆக்குகின்றான் பகல் காலங்களிலே என்று சொல்லும் பொழுது, ஹராமை நாம் எந்த அளவிற்கு விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி.
எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குல்லு அமலின் லிபனி ஆதம லஹு, ஆதமுடைய மகனாகிய மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கு சொந்தம், அவன் செய்கிறான். ஆனால் இல்ல சௌம, நோன்பை தவிர, ஏனென்றால் அது எனக்குரியது என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்ன சௌமலி வானா ஜிசிபிஹி, நோன்பு எனக்குரிய செயல், அதற்கு நானே கூலியையும் கொடுக்குகின்றேன் என்பதாக. அப்போ நோன்பு என்பது எல்லா அமல்களும் ஒரு புறம் வைக்க, நோன்பு என்பது மட்டும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அமல். நோன்பு மற்ற அமலெல்லாம் ஒரு புறம், நோன்பு மட்டும் அதற்கென்று ஒரு தனித்துவம் இருக்குகின்றது. ஏன் என்று பார்ப்போமேயானால் நமக்கு நல்லா தெரியும், மற்ற அமல்களை செய்தால் கூலி, செஞ்சால் தான் நன்மை. தொழுகை தொழுதால் நன்மை, ஹஜ்ஜு உம்ரா செய்தால் நன்மை, தர்மம் சதக்கா கொடுத்தால் நன்மை, திக்ர் செய்தால் நன்மை, குர்ஆன் ஓதினால் நன்மை. அப்போ செய்தால்தான் மற்ற எல்லா அமல்களுக்கும் கூலி. நோன்பு செஞ்சால் கூலி இல்லை, நோன்பு என்பது விட்டால் கூலி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, விட்டுட்டால் தான் கூலி நோன்புக்கு, மற்ற அமல்களை செஞ்சால் கூலி. நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி பகற்காலங்களில் பசியை விட்டான், சாப்பிடுவதை விட்டுட்டான், குடிப்பதை விட்டுட்டான், இச்சையை தவிர்த்து கொண்டான். இதெல்லாம் ஒரு விடுதல் அல்ல. முக்கியமான விடுதல் என்பது மனிதனுடைய ஹாஹிஷாத்துகள், இச்சைகள், இதை விடுவது. அப்போ இதெல்லாம் ஹலால். இந்த மூணும், சாப்பிட்றது, குடிக்கிறது, மனைவியோட தொடர்பு எல்லாம் ஹலால். இது இச்சைகளை விடுவது. ஒரு மனிதர் காலங்காலமாக பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார், அதே எண்ணத்தில் இருக்கிறார், அந்த தவறுகளெல்லாம் விடப்பட வேண்டும். அப்போ செய்வது பெருசல்ல, இந்த ஆசைகளை விடுவது தான் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அமல். ஒரு மனுஷனை மஸ்ஜித் கட்ட போகிறோம், ஒரு 10 லட்சம் கொடுப்பீங்களா, கொடுங்க, அல்லாவுக்காக, நீங்கள் தான் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால் கொடுத்துருவார். மருசா கட்ட போகிறோம், கொடுத்துருவார். கஞ்சிக்கு கேப்பம் கொடுப்பார். 100 ரக்காத் தொழுகுவார், எல்லாம் செய்வார். ஆனால் இவருடைய இச்சைகள் இருக்கு இல்லையா, இந்த மன ஆசை, ஒரு செயலை தொடர்ந்து ஒரு பாவ காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அந்த காரியத்தை விடுவது, அதை ஹராமையெல்லாம் மற்ற காலங்களில் விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, எல்லா காலையும் ஹராம் செய்யாதே என்பதற்காக வேண்டி ஹலாலான விஷயங்களையே அல்லாஹு தாலா விட வைத்து அதை ஒதுக்க சொல்லி அதற்கு நன்மை கொடுக்குறான். அப்போ ஹலாலையே செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க என்று இருக்கும் பொழுது ஹராமுடைய காரியங்கள் எக்காலத்திலும் கூட. அப்போது எல்லா அமல்களையும் செஞ்சால் நன்மை, ஆனால் இந்த நோன்பு மட்டும் விட்டாக்க நன்மை. அல்லாஹ்வுக்காக சாப்பாட்டை விட்டான், குடிக்கிறத விட்டான், அப்போ தடுத்து கொள்வது. சௌம் என்று சொன்னாலே தடுத்து கொள்ளுதல் என்பதாக பொருள். அப்போ அல்லாஹ் அதுக்காகத்தான் மிகப்பெரிய கூலியை வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் நஃப்ஸுடைய ஹாஹிஷாத்துகள்னு சொல்லப்பட்ட இச்சைகள் இருக்குது, இது மிக கொடியது. ஒரு மனிதனை நாசப்படுத்துவது, ஒரு மனிதனை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது, நரகத்துக்கு அழைத்து செல்லுவதிலே இந்த நஃப்ஸுக்கு இணையான ஒரு குற்றம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த நஃப்ஸ் இருக்கின்றது, இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூ என்ற அல்லாஹ். நஃப்ஸு மனிதனை சதாவும் பாவத்தின் பக்கம் தூண்டி அவனை பாவத்திலே சென்று மூழ்கடிக்க செய்துவிடும். அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதுதான் நோன்பு. அதற்கு தான் முதலிடம். ஏன்னு சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லம்மா ஹலக்கல்லாஹு நஃப்ஸ, முதல்ல அல்லாஹ் நஃப்ஸை படைத்தான். நஃப்ஸை படைத்த பொழுது அந்த நஃப்ஸுக்கு ஒரு உத்தரவு போட்டான். என்ன சொன்னான்? முன்னால் வான்னு கூப்பிட்டான். என்னிடத்துல நீ என்னோட அக்பிலி, முன்னால் வான்னு சொன்னான். அதெல்லாம் செஞ்சிச்சு, நான் வர முடியாது, பின்னால் போச்சு. பின்னால் போன்னு சொன்னான், முன்னால் வந்துச்சு. என்னத்த சொன்னானோ நேர் மாற்றம் செய்தது. உட்காரனாக்கா நின்றுச்சு, நின்றுக்க சொன்னால் உட்கார்ந்தது.
அப்புறம் கேட்டான் அல்லாஹ், நான் உன்னை படைச்சிருக்கிறேன், என்னுடைய படைப்பு நீ, எனக்கு நீ கட்டுப்பட மாட்டேங்கிற என்று சொல்லிவிட்டு மன் அன மன் அன்ட, நான் யார் நீ யார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நப்சு சொல்லிச்சான் அந்த அந்த அனன்னுச்சான், நீ தான் நான் தான், இப்படி தான் சொல்லிச்சு. நப்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மூரியாட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மோசமானது. நீ தான் நான் தான் சொன்னோன்னே, நிச்சயமாக அப்படி தான் சொல்கிறியா, நான் ரொம்ப அல்லவா, நீ தான் ஓ நான் தான். அதை அல்லாஹு தஆலா பசியில் வாட வைத்தான், அதற்குண்டான உணவை நிறுத்தினான், அதற்குண்டான குடிப்பை நிறுத்தினான். அது பசியிலே உழல விட்ட பொழுது அது பசித்து போனது. பிறகு கேட்டானா, கேட்டப்போ சொல்லிட்டான் மண் அனா மண் அந்த. இப்போ சொல்லும்போது அந்த ரப்பி ஆனா அப்து, நீ என்னுடைய ரப்பு, நான் உனக்கு அடிமை என்பதாக சொல்லி அதுக்கு அப்புறம்தான் அது கட்டுப்பட்டுச்சான். அப்போ பசியின் காரணமாக நஃப்ஸ் அடக்கப்படும், அது ஒரு பிடிப்புக்கு வந்துவிடும், அடங்கி போகும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது. அதே மாதிரி அந்த ஹதீஸில் கீழே வருது, அகலை அல்லாஹ் படைத்தான், அறிவை படைத்தான். அகலை படைத்து எழுந்திரு என்றான் எழுந்தது, அமரச் சொன்னான் அமர்ந்தது, போண்டாம் போச்சு, வான்னு சொன்னால் வந்துச்சு. அப்போ சொன்னான் அல்லாஹ், நீதான் என்னுடைய படைப்பிலே கண்ணியம் வாய்ந்த படைப்பு என்பதாக சொன்னான். அப்போ அறிவு என்பது உயர்ந்தது, நஃப்ஸ் என்பது அது அல்லாஹ்வுக்காக கட்டுப்படும் பொழுது சிறந்ததாக இருக்கும், முத்மஇன்னாவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த நஃப்ஸ் பல பெயர்களோடு அது தாழ்ந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த நோன்பாக இருக்குகின்றது. அல்லது மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க தன்னுடைய வரலாற்றிலே, நான் ஒரு சிறு பையனிடமிருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றேன் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றேன். என்னவென்று சொன்னால், நான் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் மண்ணில் விளையாடிக்கிட்டு உட்காந்து கிடக்கிறான், மண்ணில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு நம்ம சலாம் சொல்லாமா, சின்ன பையனாக இருக்கிறானே என்பதாக சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, இல்லை ரசூல்லா சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட சலாத்தில் முந்துவாங்க, அதனால் நான் சலாம் சொல்லிடலாம் என்பதாக அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கடந்து போகும் பொழுது அந்த சிறுவன் திரும்பி பார்த்தான், ஹஸரத் அவர்களே, நீங்கள் முதல்ல உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் ஆளாக இருந்தீர்கள், சின்ன பையன் தானே கடந்து போயிடலாம் என்பதாக உங்கள் நஃப்ஸுக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய அகல் முந்தி விட்டது, உங்களுடைய அறிவு முந்தி போய், இல்லை சின்ன பையனாக இருந்தால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் சலாம் சொன்னாங்க, அதனால் நம்ம சொல்லுவோம் என்பதாக சலாம் சொல்லிட்டீங்கல்ல, உங்களுடைய அறிவு மேம்பட்டு விட்டது என்பதாக அந்த பையன் மூலமாக அல்லாஹ் எனக்கு தெரிவித்தான் என்பதாக சொல்லுவாங்க. அப்போது அந்த நோன்பு என்பது அடியார்களை நஃப்ஸை அடக்கி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு நோன்பை தவிர வேறு எந்த அமலும் இல்லை என்பதாக நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால், அலைக பிஸ்ஸியாம், நோன்பை நீ பற்றி பிடித்துக்கொள். இது யார் நோன்பை சரியான முறையில் வைத்துக் கொள்வார்களோ அதன் மூலம் ஃபதகுன் அபதன் நாஸ், மனிதர்களிலேயே மிக சிறந்தவராக நீ ஆகிவிடுவாய். நோன்பு ஒன்றை மனிதர்களிலேயே சிறந்தவராக மாற்றும் என்பதாக நமக்கு பெரியார்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க செய்வார்கள். மேலும் நஃபில் நோன்புகளை எல்லாம் சஹாபாக்கள் வைப்பாங்க. அதில் நம்ம அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்களே, நோன்பு வைக்கிறதுல ரொம்ப அதிகம். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோடு. அங்கே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க. வந்தப்போ சொன்னாங்க, வாங்க அப்போ அமருங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மன்னிக்கணும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். ஃபர்தான நோன்பு அல்ல, அது ரம்ஜான் காலம் அல்ல,
நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன செய்தியை இது ஹதீஸ் கிதாபுகளில் பதியப்படுகின்றது. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅகுலு அர்ஸாகனா, நாம் நமக்குண்டான ரிஸ்கை இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வஃபதுலு ரிஸ்கு பிலாலின் ஃபில் ஜன்னா, இந்த பிலாலுக்கு ரிஸ்கின் ஒரு பகுதி சொர்க்கத்திலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். சொர்க்கத்திலே இந்த பிலாலுக்கு சொர்க்கத்திலே உணவு. இன்னும் ஒரு ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், நாளை கியாமத் அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ இந்தஹு மாஇதத்துன் உஇத்தத் லி இபாதி சாலிஹீன், நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்வானாம். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து, மிகப்பெரிய விருந்துன்னு சொன்னால் நமக்கெல்லாம் பார்ப்போம், விருந்து கொடுப்பவருடைய தரத்தை பொறுத்து விருந்துடைய தரம் விருந்திருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஏழை விருந்து கொடுப்பார் என்று சொன்னால் அவர் தரத்துக்கு கொடுப்பார். ஒரு கோடீஸ்வரர் விருந்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் தரத்துக்கு இருக்கும். ஒரு ஜனாதிபதி விருந்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் தரத்துக்கு இருக்கும். அப்போ விருந்தை கொடுப்பவருடைய தரத்தை பொறுத்து விருந்தினுடைய அம்சம் அமைந்திருக்கும். அப்படிலாம் போன வியாழக்கிழமை பார்த்தோம் பாண்டிச்சேரியில், உயர்ந்த விருந்து. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்யணும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுத்தாலா வாழ்க்கை கொடுக்கணும், ஹிதாயத் செய்யணும், சிறப்பாக வைக்கணும். நம்ம எம்கேஎம்எஸ் அவர்களை தான் சொல்ல, பெருமைக்காக சொல்ல இல்லை, சிறப்பான முறையில் அவர்கள் செய்திருந்தாங்க. எல்லாரும் பெருமையாக பேசுனாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த கொடுக்கக்கூடியவர்களுடைய தரத்தை பொறுத்து விருந்தின் தரம் உயர்கின்றது. அப்படி உலகத்தில் இருக்கும் பொழுது மன்னாதி மன்னனான துன்யா ஆகிரத்துடைய எஜமானனான ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலா விருந்து கொடுக்குறான்னு சொன்னான். நாளை கியாமத்தில் விருந்து வைக்கிறானா, மிகப்பெரிய விருந்து நடைபெறும், அதற்கு மக்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த விருந்துடைய தரம் என்னவாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் கண்டிருக்காது, வலா ஊதுனுன் சமியத், எந்த காதுகளும் கேட்டிருக்காது. அப்படிப்பட்ட உணவெல்லாம் கொடுப்பாங்க, இருக்கும் விருந்துகளில் என்பதாக. வலா ஹத்ரத் அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய இதயங்களிலும் அந்த எண்ணம் கூட வந்திருக்காது. அப்பேற்பட்ட விருந்தாக இருக்கும். அது யாருக்கு சாப்பிடுவா, யாருக்கு அழைப்பு என்று சொன்னால், லா யகூது அலைஹா இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் அது. அந்த விருந்துக்கு எல்லாம் அழைக்கிறது யார் அழைப்பான்? நோன்பாளிகள் வந்து உட்காருவாங்க, அவர்களுக்குண்டு அல்லாஹு தஆலா வழங்குவான். அப்பேற்பட்ட அந்த நோன்பு தான் இந்த ரமதானுடைய காலம். ரமதானுடைய நோன்பு அல்லாஹு தஆலா மிக விசாலமான முறையில் இந்த மாதத்திலே தன்னுடைய அருள் கிருபையை அல்லாஹ் விசாலப்படுத்திடலாம். நோன்பு என்பது ஒரு புறம் இருக்க, இதை பேஸ் செய்து அதன் பிற்பகுதியில் அதனுடைய பின்னணியில் நிறைய நன்மைகளை சொல்கிறான். அல்லாஹ் 1க்கு 10 சவாப் கொடுக்குறான். இந்த நஃபில்கள் செஞ்சாக்க சாதாரண காலங்களிலே, ஆனால் ரமதானிலோ அல்லாஹு தஆலா அதை கணக்கில்லாத முறையில் கைரி ஹிசாபுன்னு சொல்லப்படுது. கணக்கே கிடையாது, அதுக்கு நம்பரெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு அதிகப்படியான உயர்ந்த நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ இந்த ரமதானை 3ஆக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக வேண்டியே வச்சிருக்கிறான். தன் ரஹமத்தை அதில் அதிகமாக அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்குகின்றான். எந்த அளவுக்கு ரஹமத்துன்னு சொன்னால், அது கிதாபுகளில் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் 11 மாதங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் இந்த ஒரு மாதத்துடைய அமலின் காரணமாக புனிதப்படுத்தி விட்டுறான். பாவிகளை அல்லாஹு தஆலா புனிதமாக்கிடுறான். இந்த விஷயத்தை குர்ஆன் ஷரீஃபுடைய ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாமா ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான தஃப்சீர் சொல்கிறாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. என்ன சொல்லும் பொழுது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பிறந்தவங்க 12 பேர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்த்து 12 பேர். அதில் 11 பேர்கள் சேர்ந்து நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வஞ்சம் வைக்கிறாங்க. இவர்களுடைய அழகு, குணம் இவைகளை பார்த்து தந்தைக்கு ரொம்ப பிடிக்குது. பக்கத்தில் இப்போ தான் வச்சுக்குவாங்க.
அவர்களை வைத்து கொண்டு அவர்களோடு அதிகமாக உறவாடுவது, பேசுவது, அவர்களை கொஞ்சுவது, இதெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை அவர்களுடைய பெயர். இதை இந்த 11 பேருக்கும் பிடிக்கல. இந்த 11 பேர்களும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக செய்த சதி இருக்குது பார்த்தீங்களா, மிக மிக மோசமான சதி செயல் செஞ்சாங்க. எப்படியாவது இந்த ஆளை கொலை பண்ணிடணும், எப்படியாவது உலகத்தை விட்டு இந்த ஆளை எடுத்துடணும், இவரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்மளை அப்பா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, எனவே இவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் என்பதாக சொல்லி முடிவு கட்டி தாப்பனார்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. நாங்கள்லாம் ஆடு மேய்க்க போகும்போது இவரை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவரை எங்கள் கூட ஒரு நாளைக்கு அனுப்புங்களேன், நாங்கள் போய் விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் என்பதாக சொல்ல அவர்கள் அனுப்பலை. ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. சரி, அனுப்பிட்டாங்க. இதாண்டா சமயம் என்பதாக பார்த்து அவரை கொண்டு விடுவதற்காக யோசனை செய்யும் பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், இல்லை, நமக்கு முன்னால் அவரை கொலை பண்ணி ஒரு ரத்தத்தை பார்க்குறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு கிணறா பார்த்து நம்ம தள்ளி விட்டுருவோம், அவர் சட்டையை மட்டும் கழட்டி ஏதாகிலும் ஒரு ரத்தத்தை, பொய்யான ரத்தத்தை தடவி அப்பாட்ட காட்டிடலாம், ஓனாய் சாப்பிட்டுன்னு சொல்லிடலாம் என்பதாக சொல்லி ஒரு யோசனை பண்ணி அதே மாதிரி கொண்டு போய் கிணத்துல தள்ளுறாங்க. சட்டையை கழட்டிட்டாங்க. அந்த புள்ள கதற அதை பார்த்து எல்லாரும் வந்துட்டாங்க. மனசு கல் இந்த ஆள் வரும். எவ்வளோ பெரிய குற்றம்! நபியுடைய பிள்ளைங்க, பிற்காலத்தில் எல்லாம் இவர்களெல்லாம் சாலிகானவர்களாக ஆக போகிறாங்க. ஆனால் செஞ்ச குற்றம் என்ன? படு பயங்கரமான குற்றம். அவ்வளோ பெரிய குற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. என்ன ஆயிட்டு? உங்களுக்கெல்லாம் சம்பவம் தெரிஞ்சது தான். கடைசியில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கிணத்துலேருந்து அப்போவே பாதுகாக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி வியாபார சந்தைக்கு போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் அவர் மன்னருடைய அந்த மாளிகைக்கு போயிடுறாங்க. அங்கே வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கப்படுறாங்க. ஒரு கட்டத்திலே அவர்களுடைய அறிவு அந்த தீட்சண்டத்தை பார்த்து அவர்கள் நாட்டுடைய மன்னராக மாறுகின்றார்கள். பஞ்சமான காலம், மக்கள் எல்லாம் அக்கம் பக்கத்து நாடுகளிலெல்லாம் உணவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள். எல்லாரும் அங்கே ரேஷன் வாங்கிறதுக்காக வராங்க. அவர்களுக்கு ரேஷன் கொடுக்கும் பொழுது இந்த 11 பிள்ளைகளும் வராங்க. அங்கே முதல்ல 10 பேர் வந்தாங்க. அப்புறம் 300 இருப்பார், அவங்களுக்கு யாரும் அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க நம்ம சகோதரர்கள்னு தெரியுது. ஆனால் அவர்களுக்கு இவர் தான் யூசுஃப்னு தெரியல, நம்ம தான் கொலை பண்ணிட்டோமேன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் அழைத்து வரப்படுகின்றார். அந்த 11 பேர்களும் கூடியிருக்கும் பொழுது திரும்ப ரேஷன்லாம் கொடுத்து விட்டு வரும்பொழுது அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டு வாங்கன்னாங்க. அதே மாதிரி வராங்க. அப்போ தாய் தந்தை இருக்கிறாங்க. அப்போது இந்த 11 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவர்கள் சொல்கிறாங்க, ஆனால் யூசுஃப் அப்படின்னாங்க, நான் தான் யூசுஃப் அப்படின்னாங்க. இதனுடைய முடிவு என்னவாகுன்றது என்று சொன்னால் எல்லாம் பயப்படுறாங்க. இவ்வளோ பெரிய குற்றம் 11 பேர் செஞ்சிட்டோமே, என்ன வேண்டாலும் செய்யலாம், மன்னர் ஆயிற்று, நம்முடைய தலையெல்லாம் கூட எடுத்துட முடியுமே, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு முடியும், ஜெயிலில் போட்டுடலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம், இப்படி செஞ்சிட்டோமே என்பதாக பதறி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்று நீங்கள் பழி வாங்கப்பட மாட்டீர்கள், உங்களை எல்லாம் மன்னித்தேன், அல்லாஹும் உங்களை மன்னிப்பான் என்பதாக சொல்லி அனைவர்களையும் மன்னித்தார்கள் அல்லவா. அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தையும் அந்த தரத்தில் தான் வைத்திருக்கின்றான். 11 மாதங்கள் என்ன அடா செயல்களை செய்திருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் புரிந்திருந்தாலும், நீங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி அதில் செய்ய வேண்டிய அமல்களை, திக்ர்களை, குர்ஆன் ஓதுதலை, நோன்பை, தராவீஹ் தொழுகையை நீங்கள் சரியாக செய்து நீங்கள் உங்களுடைய நஃப்ஸை அடக்கி உங்களுடைய கண்களை இதெல்லாம் பார்க்கணும். அப்போது முதல்ல கண்ணை பராமரிக்கணும், கண்ணுக்கு நோன்பு வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வானா என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். தக்வானா என்ன அப்படிங்கும் பொழுது பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய தலையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த தலையில் உள்ளவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. பாவங்களை விட்டும். வெறும் ஒவ்வொருத்து மட்டும் நோம்புன்னு சொல்லலை, தாகத்தை மட்டும் நோம்புன்னு சொல்லலை, உங்கள் தலையை பாதுகாத்து கொள்ளுங்கள், அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை பாதுகாருங்கள். வாய், நாக்கு தலையில் தான் இருக்குது, நாக்கை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் ஹராமானவைகளை விட்டும் நீங்கள் பார்வைகளை, நீங்கள் கெட்ட பார்வைகளை பார்க்கறதை விட்டு பாதுகாத்துருங்க. உங்கள் காதுகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் கெட்ட கேள்விகளை விட்டும். ஒரு காலம் இருந்தது, இந்த டிவின்னு ஆரம்பத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா,
அப்போது ரமதான் வருதுன்னு சொன்னாவே அப்போ இந்த கேபிளில் தான் வரும். எல்லாம் போதும் இஸ்லாமிய கிராமங்கள் இருக்கு இல்லையா, கேபிள்காரனை கூப்பிட்டு கட் பண்ணிவிடுப்பா, ஊர்லேயே விடாத. ரமதானில் டிவியெல்லாம் பந்த் பண்ணி வச்சுருவாங்க, தூக்கி கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ரமதானில் டிவி தப்பாகும், கண்களை தப்பாக பார்க்கக்கூடாது, கெட்ட பெண்களுடைய பார்வையெல்லாம் அதில் படம் பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டு ஒரு காலத்தில் டிவி வந்த புதுசில் எல்லாம் அப்போ செஞ்சாங்க. அப்படியே கேபிள் இருக்கக்கூடிய டவுனாக இருந்தாலும் கூட கட்டி மேலே வச்சிருமா, ரம்ஜான் கழித்து எடுத்துக்கலாம் என்பதாக எல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? அது எல்லா கையிலையும் டிவி இருக்குது, எல்லா கையிலையும் எல்லாம் பார்க்கலாம், எதை வேண்டுமானும் பார்க்கலாம். அப்போ கண்களுக்கு தக்வா போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு ஊத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் கண்ணுகளுக்கும் தான். பாடல்கள் உங்கள் காதுகளுக்கும் தான், அதுக்கு நோன்பு. ஒவ்வொரு மட்டுமல்ல, தாகம் மட்டுமல்ல, மனைவியோடு தொடர்பு கொள்ளாது மட்டுமல்ல, அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் பெருமானார் சொன்னாங்க, நோன்பு என்பது தடுப்பது, மற்ற அமல்களெல்லாம் செய்வது. நோன்பு மட்டும் என்னங்க, விடுறது. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்பதாக விடுவதால் கூலி. எனவே தான் அல்லாஹ் தஆலா நோன்பு என்பது எனக்கு சொந்தம், அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்பேற்பட்ட ரமதானுடைய காலம் நாம் நம்முடைய சொல்லால், செயலால், பார்வையால் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் கொண்டாந்துடணும். வெறும் உணவும் குடிப்பு மட்டுமல்ல, எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நம்முடைய தொடர்புகள் மஸ்ஜிதுகளிலே இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதிலே இருக்க வேண்டும், திக்ருகளிலே இருக்க வேண்டும். என்ன வியாபாரம் செய்தாலும், என்ன உத்தியோகங்கள் பார்த்தாலும் கூட அதில் அல்லாஹ்வுடைய திக்ரோடு அங்கேயும் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்து கொண்டிருப்பது, நோன்பை அழகுபடுத்தக்கூடியவைகள் அவைகள் எல்லாம். அப்பேற்பட்ட அந்த நல்ல தருணங்களாக நோன்பை ஆக்கி இது ஒரு நன்மையுடைய பொற்காலமாக இருக்குகின்றது, பயிற்சி காலமாக இருக்குகின்றது. இந்த ரமதான் முடியும் பொழுது அல்லாஹ் நம்மளை பார்த்து நரக விடுதலை அடைந்து விட்டாய், மன்னிக்கப்பட்டு விட்டாய், என்னுடைய ரஹமத் உனக்கு பரிபூர்ணமாக ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ரிசல்ட் வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பயிற்சி காலம் அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமது இந்த நோன்பு காலத்தை, பயிற்சி காலத்தை நிறைவாக ஆக்கி ரமதானில் அல்லாஹ் அளிக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும், எல்லா சன்மானங்களுக்கும் நம்மை உரியவர்களாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.